அப்போது குருதேவர் நரேந்திரரிடம், இதோ பார், இன்னும் கொஞ்சம் அதிகமாக இங்கு வந்து போ. நீங்களெல்லாம் இப்போதுதான் புதிதாக வர ஆரம்பித்திருக்கிறீர்கள். அறிமுகமான பிறகு பொதுவாக மனிதர்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள், புது மாப்பிள்ளையைப் போல். நரேந்திரரும் மாவும் சிரித்தனர். என்ன, வருவாயல்லவா? நரேந்திரர் பிரம்ம சமாஜத்தைச் சேர்ந்தவர், வாக்கு கொடுப்பதில் சற்றே எச்சரிக்கையாக இருப்பவர். எனவே சிரித்துக்கொண்டே, முயற்சி செய்கிறேன் என்றார். மூவரும் குடிசை பக்கமாக நடந்து குருதேவரின் அறையை நோக்கி வந்தனர். குடிசையின் அருகில் வந்ததும் குருதேவர் மாவை பார்த்து, இதோ பார், விவசாயிகள் காளை மாடு வாங்க சந்தைக்குப் போவார்கள். உழைக்கின்ற காளை எது, மந்தமான காளை எது என்று அவர்களுக்கு நன்றாகத் தெரியும். வாலுக்கு கீழே கையை வைப்பார்கள். சில காளைகள் கைப்பட்டாலும் அப்படியே படுத்து கிடக்கும். அவற்றை வாங்க மாட்டார்கள். வாலுக்கடியில் கை வைத்ததும் எந்த காளை தடார் படார் என்று துள்ளிக் குதிக்கிறதோ அதையே விரும்புவார்கள். நரேந்திரன் அப்படிப்பட்ட காளையைப் போன்றவன், துடிப்பு நிறைந்தவன் என்றார். இதனை கூறிவிட்டுச் சிரித்தார் குருதேவர். பிறகு தொடர்ந்தார். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், நனைந்த அவல் போன்றவர்கள். துடிப்பில்லை, துணிச்சலில்லை, உள்ளே எதுவும் இல்லை. சந்தியா வேளை ஆயிற்று. குருதேவர் இறை எண்ணங்களில் மூழ்க ஆரம்பித்தார். மாவிடம், நீ நரேந்திரனிடம் பேசிப்பார், அவன் எத்தகையவன் என்பதை எனக்குச் சொல் என்றார். கோயிலில் தீபாராதனை நிறைவுற்றது. சிறிது நேரம் தேடிய பிறகு மா நரேந்திரரை முற்றத்தின் மேற்கு பகுதியில் சந்தித்தார். இருவரும் பேச ஆரம்பித்தனர். தான் கல்லூரி மாணவன், சாதாரண பிரம்ம சமாஜத்தைச் சேர்ந்தவன் போன்ற விஷயங்களையெல்லாம் நரேந்திரர் கூறினார். இரவாகிவிட்டது. மா வீடு திரும்ப வேண்டும். ஆனால் இதுவரை அவரால் போக முடியவில்லை. ஆகவே நரேந்திரரை விட்டுவிட்டு குருதேவரை தேட ஆரம்பித்தார். குருதேவரின் பாடல்களை கேட்டு உள்ளம் பூரித்திருந்த மா மேலும் அவரது பாடல்களை கேட்க விரும்பினார். பல இடங்களில் தேடிய பின் இறுதியாக காளிக்கோயிலின் முன்மண்டபத்தில் அவர் நடந்து கொண்டிருப்பதைக் கண்டார். கோயிலினுள் காளியின் 2 பக்கங்களிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அந்த பெரிய மண்டபத்திலும் மங்கிய ஒளியுடன் ஒற்றை விளக்கு ஒன்று மினுமினுத்துக் கொண்டிருந்தது. இருளும் ஒளியும் கலந்ததோர் அற்புதக் காட்சியில் மண்டபம் மிளிர்ந்தது. மா குருதேவரின் பாடலைக் கேட்டு தன்னை மறந்தார். மந்திரத்தில் கட்டுண்ட பாம்பு போல ஆனார். தயக்கத்தோடு குருதேவரிடம், இன்று இனி ஏதாவது பாடுவீர்களா என்று கேட்டார். குருதேவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, இல்லை, இனி பாட்டு இருக்காது என்றார். பிறகு எதையோ நினைத்து கொண்டவர் போல், ஒன்று செய், நான் கல்கத்தாவில் பலராமின் வீட்டிற்கு போவேன். அங்கே வா, நான் பாடுவதைக் கேட்கலாம் என்றார். மா அப்படியே வருவதாக கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், பலராம் போஸை உனக்கு தெரியுமா? மா கூறினார், இல்லை சுவாமி, தெரியாது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவரது வீடு போஸ்பாராவில் இருக்கிறது. மா கூறினார், நல்லது சுவாமி, நான் விசாரித்துக் கொள்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவுடன் மண்டபத்தில் நடந்து கொண்டே, உன்னை ஒன்று கேட்கிறேன், என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்றார். மா மௌனமாக இருந்தார். குருதேவர் மறுபடியும் மாவை பார்த்து, உன்னைத்தான் கேட்கிறேன், என்னை பற்றி என்ன நினைக்கிறாய்? எனக்கு எப்பனை அணா ஞானம் இருக்கும்? மா கூறினார், அனா விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இத்தகைய ஞானத்தையோ பிரேம பக்தியையோ நம்பிக்கையையோ பற்றின்மையையோ பரந்த கருத்தையோ இதற்கு முன்பு நான் எங்குமே கண்டதில்லை. இதைக் கேட்டு குருதேவர் சிரித்தார். அதன் பிறகு மா குருதேவரின் திருமுன் வீழ்ந்து வணங்கி விடை பெற்றார். வாசல் வரை சென்றவர் திடீரென்று எதையோ நினைத்துக்கொண்டு மறுபடியும் திரும்பி வந்தார். அந்த மங்கிய ஒளியில் குருதேவர் அப்போதும் நடந்து கொண்டிருந்தார். தன்னந்தனியாக நடந்து கொண்டிருந்தார். யாருமே அருகில் இல்லை. மிருகவேந்தனான சிங்கம் காட்டின் நடுவே தன்னந்தனியாக நடைபோடுவது போலிருந்தது அந்தக் காட்சி. சிங்கம் தனிமையையே விரும்பும், தனிமையிலேயே உலவும். குருதேவரும் தம்முள் மூழ்கியவராக, யாரையும் சாராதவராக நடந்து கொண்டிருந்தார். மா பிரமிப்புடன் நின்றவாறு அந்த மகாபுருஷரை பார்த்துக் கொண்டிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர்
மாவிடம் கேட்டார். ஏன் திரும்பி வந்தாய்? மா கூறினார், தாங்கள் கல்கத்தாவில் வரச் சொல்லியிருக்கும் வீடு பணக்காரர் வீடாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. என்னை உள்ளே விடுவார்களோ என்னவோ, அதனால் அங்கு வராமல் இருப்பதே நல்லது என்று நினைக்கிறேன். இங்கு வந்தே உங்களை தரிசிக்கிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், இல்லை இல்லை, ஏன் அப்படி நினைக்கிறாய்? என் பெயரைச் சொல், இந்நவரிடம் போக வேண்டும் என்று சொல். யாராவது ஒருவர் உன்னை என்னிடம் அழைத்து வருவார். மா, அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறுபடியும் குருதேவரை வணங்கி விடை பெற்றார். சனிக்கிழமை மார்ச் 11, 1882 காலை 8-9 மணி இருக்கும். குருதேவர் ஏற்கனவே முடிவு செய்திருந்தபடி கல்கத்தாவில் உள்ள பலராம் போஸ் என்ற பக்தரின் வீட்டிற்குச் சென்றார். டோல் யாத்திரை முடிந்து 1 வாரமாகியிருந்தது. ராம், மனமோகன், ராக்கால், நித்யகோபால் முதலான பக்தர்கள் அவரைச் சுற்றி நின்று கொண்டிருந்தனர். சில நாட்களுக்கு முன்பு தட்சிணேஸ்வரத்தில் குருதேவர், நான் கல்கத்தாவில் பலராமின் வீட்டிற்குப் போவேன், நீயும் அங்கு வா என்று கூறியதற்கேற்ப மா அங்கே வந்து சேர்ந்தார். பக்தர்களும் குருதேவரும் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்தவாறு ஆடியும் பாடியும் இறையுணர்வில் மூழ்கியிருந்தனர். அவர்களில் பலருக்கு பரவச நிலை ஏற்பட்டிருந்தது. பரவச நிலையின் காரணமாக நித்யகோபாலின் மார்பு சிவந்து காணப்பட்டது. ராக்கால் உலக நினைவை இழந்து தரையில் கிடந்தார். குருதேவர் ராக்காலின் மார்பைத் தடவிய வண்ணம் அமைதி பெறு, அமைதி பெறு என்று கூறிக்கொண்டிருந்தார். 2வது தடவையாக ராக்காலுக்கு பரவச நிலை ஏற்பட்டிருந்தது. அவர் தந்தையுடன் கல்கத்தாவில் வாழ்ந்து வந்தார். அடிக்கடி தட்சிணேஸ்வரத்திற்கு வந்து குருதேவரை தரிசித்துச் செல்வார். சியாம்பூரில் உள்ள வித்யாசாகர் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தார். எல்லோரும் உட்கார்ந்த பிறகு மா குருதேவரை வணங்கினார். சங்கீர்த்தனம் நிறைவுற்றதும் பக்தர்கள் வராந்தாவில் அமர்ந்து சாப்பிட்டனர். பலராம் போஸ் ஒரு பணியாளைப் போல் பணிவுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் அந்த வீட்டின் எஜமான் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். அந்த இடத்திற்கு புதியவர். நரேந்திரரை தட்சிணேஸ்வரத்தில் ஒருமுறை பார்த்ததோடு சரி, மற்ற பக்தர்களுடன் அவருக்கு இன்னும் அறிமுகமாகவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு தட்சிணேஸ்வரம் சென்று குருதேவரை கண்டார். குருதேவர் தமது அறையில் தரையில் விரிக்கப்பட்டிருந்த படுக்கையில் சாய்ந்தவாறு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். ஹிருதயர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு காளி கோயிலை விட்டு சென்றதிலிருந்து குருதேவருக்கு சேவை செய்ய ஆளில்லாமல் இருந்தது. அதனால் அவர் மிகவும் சிரமப்பட்டார். மா வந்தபோது மாலை 4 அல்லது 5 மணி இருக்கும். சிவாலயங்களின் படிக்கட்டில் குருதேவர் சென்று அமர்ந்தார். மா அவர் அருகே சென்று உட்கார்ந்தார். முற்றத்தின் மறுபக்கம் அமைந்திருந்த ராதாகாந்தர் கோயிலை கண்டவுடன் திடீரென்று குருதேவர் பரவச நிலையை அடைந்தார். தேவியிடம் குருதேவர் பேசிக் கொண்டிருந்தார். அம்மா, தன் கடிகாரம்தான் சரியானது என்று ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், பிரம்ம சமாஜத்தினர், இந்துக்கள், முகமதியர்கள் எல்லோரும் தங்கள் மதம்தான் சரியானது என்கிறார்கள். ஆனால் தாயே, யாருடைய கடிகாரமும் சரியில்லையே. உன்னை சரியாக புரிந்து கொள்ள யாரால் முடியும்? ஆனால் ஏங்கி அழைத்தால், உன் அருள் பெற்றால் எல்லா பாதைகள் வழியாகவும் உன்னை வந்து அடையலாமே. அம்மா, கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் உன்னை எப்படி வழிபடுகிறார்கள் என்பதை எனக்கு ஒருமுறை காட்டி அருள மாட்டாயா? ஆனால் தாயே, நான் சர்ச்சுக்குப் போனால் மக்கள் என்ன சொல்வார்கள்? ஏதாவது குழப்பம் வந்து அதன் பிறகு ஒருவேளை காளி கோயிலுக்குள் என்னை அனுமதிக்காவிட்டால், எனவே வெளியிலிருந்தே நான் பார்க்க அருள் செய். மற்றொரு நாள் குருதேவர் தமது அறையில் சிறிய கட்டிலின் மீது ஆனந்தமயமாக அமர்ந்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் புன்சிரிப்பு தவழ்ந்து கொண்டிருந்தது. காளிகிருஷ்ணர் என்னும் நண்பரை மா அழைத்து வந்திருந்தார். மா தன்னை எங்கு கூட்டி வந்திருக்கிறார் என்பது அந்த நண்பருக்கு தெரியாது. கள்ளுக்கடைக்கு போக வேண்டுமானால் என்னுடன் வா, அங்கே பெரிய ஜாடி நிறைய கள் இருக்கிறது என்று மா சொல்லியிருந்தார்.
குருதேவரை வணங்கிவிட்டு அதை கூறியபோது குருதேவரும் வேடிக்கையை ரசித்து சிரித்தார். குருதேவர் கூறினார், பஜனானந்தம், பிரம்மானந்தம் இவைதான் பிரேமைக்கள். மானிடப் பிறவியின் நோக்கம் இறைவனிடம் அன்பு செலுத்துவது, அவரை நேசிப்பது. பக்திதான் சாரம். ஆராய்ச்சியின் மூலம் இறைவனை அறிவது மிகவும் கடினம். இதை கூறிவிட்டு குருதேவர் பாடத் தொடங்கினார். அன்பே உருவாம் அன்னை காளியை அறிந்தவர் யாரோ உலகம் தனிலே. ஆறாம் வேத தரிசனம் எவையும் அவளை விளக்கும் திறனற்றுளவே. தன்மயக் களிப்பில் தனையே மறக்கும் தவயோகியரின் உட்பொருள் அவளே. சாஸ்திரம் உரைத்திடும் தத்துவம் இதுவே என்பதை நாமே நன்குணர்ந்திடுவோம். தன்னுடை நிகரிலா விருப்பம் தன்னால் தானே ஆனாள் பிரபஞ்சமெல்லாம். குருதேவர் தொடர்ந்து பேசலானார். இறைவனை நேசிப்பது, இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். பிருந்தாவன கோபியரும் இடைச்சிறுவர்களும் கண்ணனை எப்படி நேசித்தார்கள்! அவர் மதுராவிற்குப் போனபோது அந்தப் பிரிவை தாங்க முடியாமல் இடைச்சிறுவர்கள் அழுது அரற்றியவாறே அலைந்து திரிந்தார்கள். இவ்வாறு கூறிவிட்டு மேல் நோக்கிய பார்வையோடு குருதேவர் பாட ஆரம்பித்தார். ஆயர் குலச் சிறுவனை நான் கண்டு வந்தேன். அவன் புதியன், அவன் அழகன், அன்புமிக்கோன். சேயவனோர் புதிய மரக்கிளையைப் பற்றிச் சிரித்தபடி காட்சி தந்தான். புதிதாகத் தாயீன்ற பசுங்கன்றை நெருங்கிச் சென்று தன் கரத்தால் பரிவோடு தழுவிக்கொண்டான். வாயதிர என் கண்ணன் எங்கே என்று மறுபடியும் கதறி நின்றான். குருதேவரின் அன்பு கனிந்த பாட்டைக் கேட்ட மகாவின் கண்கள் ஆனந்தக் கண்ணீரால் நனைந்தன. ஞாயிறு, ஏப்ரல் 2, 1882. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கல்கத்தாவில் சியாம்புகூருக்கு வந்திருந்தார். அங்கே பிராணகிருஷ்ண முகோபாத்யாயருடைய வீட்டு மாடியிலுள்ள வரவேற்பறையில் பக்தர்கள் கூட்டத்தின் நடுவே அமர்ந்திருந்தார். சற்று முன்புதான் பக்தர்களுடன் பிரசாதம் சாப்பிட்டார். பிற்பகல் 1 அல்லது 2 மணி இருக்கும். கேப்டன் இந்த பகுதியில்தான் வசித்து வந்தார். சிறிது ஓய்விற்குப் பின் கேப்டனின் வீட்டிற்குச் சென்று அவரை சந்தித்துவிட்டு அங்கிருந்து கமலகுடீர் சென்று கேசவசேனை பார்த்து பேச எண்ணினார் குருதேவர். பிராணகிருஷ்ணர், ராம், மனமோகன், கேதார், சுரேந்திரர், கிரீந்திரர், ராக்கால், பலராம், மணி முதலியோர் அங்கே இருந்தனர். அந்த பகுதியில் வாழ்கின்ற பெரியவர்களும் மற்றும் பலரும் வந்திருந்தனர். குருதேவர் கூறப்போவதைக் கேட்க எல்லோரும் மிக்க ஆவலோடு இருந்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனும் அவருடைய மகிமை, இந்த உலகம் அவருடைய மகிமை. ஆனால் மக்கள் மகிமையைக் கண்டு அதில் மயங்கி விடுகிறார்களே தவிர இந்த மகிமைகள் யாருடையதோ அவரை தேடுவதில்லை. வைத்தியரிடம் போகாவிட்டால் நோய் குணமாகாது. சாது சங்கம் ஒரு நாள் போதாது, எப்போதும் அவசியம். ஏனெனில் நோய் முற்றிவிட்டது. மேலும் வைத்தியருடன் இருந்தால்தான் நாடி பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அவர் பின்னாலேயே சுற்றி அலைந்தால்தான் எது பித்தநாடி எது கவநாடி என்பதெல்லாம் புரியும். பக்தர் கேட்டார், சாது சங்கத்தினால் என்ன பயன்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி ஏற்படும். அவரிடம் அன்பு உதயமாகும். உள்ளம் உருகாவிட்டால் எந்த பயனும் இல்லை. சாது சங்கம் வளர வளர இறைவனுக்காக உள்ளம் துடிக்கத் தொடங்கும். நோயில் வாடுபவன் எந்த வகையில் குணமாவான் என்று அவனது வீட்டினர் துடிப்பது போன்றது அது. ஒருவனுக்கு வேலை போய்விட்டதாக வைத்துக் கொள்வோம். மறுபடியும் வேலை கிடைப்பதற்கு அவன் எவ்வளவு பாடுபடுவான்? எத்தனை அலுவலகங்களில் ஏறி இறங்குவான்? அதுபோல்தான் வேலை காலி இல்லை என்று ஓர் அலுவலகத்தில் கூறினாலும் மறுநாள் மீண்டும் அதே அலுவலகத்திற்கு வந்து இன்று ஏதாவது வேலை காலி இருக்கிறதா என்று கேட்பான். இன்னொரு வழி இருக்கிறது, மன ஏக்கத்துடன் பிரார்த்தனை செய்வது. இறைவன் நமக்கு உரியவர். நீ எப்படி இருக்கிறாய்? எனக்கு உன் திருக்காட்சியைத் தா,
தந்தேயாக வேண்டும், இல்லாவிட்டால் என்னை நீ ஏன் படைத்தாய் என்று அவரிடம் உரிமையுடன் கேட்க வேண்டும். சில சீக்கியர்கள் என்னிடம், இறைவன் கருணையே வடிவானவர் என்று சொன்னார்கள். நான் அவர்களிடம், கருணை வடிவானவர் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அவர் நம்மை படைத்தவர். நமக்கு நன்மை தருபவற்றை அவர் செய்வது வியப்பிற்குரிய விஷயமா என்ன என்று கேட்டேன். தாய் தந்தையர் குழந்தையை வளர்க்கிறார்கள். இதில் கருணை எங்கிருந்து வந்தது? குழந்தையை அவர்கள் வளர்த்தே ஆக வேண்டும். எனவே கடவுளிடம் பிடிவாதத்துடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமது தாயும் தந்தையும் அவரே அல்லவா? மகன் உண்ணாமல் கொள்ளாமல் அடம்பிடித்து தனக்குச் சேர வேண்டிய சொத்தை தரும்படி தந்தையை வற்புறுத்தினால், உரிய காலத்திற்கு சில ஆண்டுகள் முன்னதாகவே அவர் சொத்தை பாகம் பிரித்து கொடுத்து விடுகிறார். குழந்தை தாயிடம் காசு கேட்கிறான். உன் காலில் விழுந்து கேட்கிறேன், எனக்கு காசு கொடு என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகிறான். வேறு வழியில்லாமல் தாயும் கொடுத்து விடுகிறாள். சாது சங்கத்தினால் மற்றொரு பயனும் உண்டு. உண்மை எது, உண்மையற்றது எது என்ற விவேகம் அதனால் உண்டாகிறது. நிலையான பொருள், அதாவது இறைவன் மட்டுமே உண்மை, மற்ற அனைத்தும் உண்மையற்றவை, அதாவது நிலையற்றவை. உண்மையற்றதான வழியில் மனம் செல்லத் தொடங்கினால் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அடுத்தவன் வீட்டு வாழை மரத்தை தின்ன யானை துதிக்கையை நீட்டினால் உடனே யானைப்பாகன் அங்குசத்தால் ஒரு போடு போட்டு அதை தடுக்கிறான். மற்றொருவர் கேட்டார், சுவாமி, பாவ எண்ணம் ஏன் ஏற்படுகிறது? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனது படைப்பில் எல்லா ரகங்களும் உண்டு. நல்லவர்களையும் அவரே படைத்திருக்கிறார், தீயவர்களையும் அவரே படைத்திருக்கிறார். நல்ல அறிவை அளிப்பவரும் அவரே, தீய அறிவை அளிப்பவரும் அவரே. பக்தர் கேட்டார், அப்படியானால் பாவம் செய்வதில் நமக்கு பொறுப்பு ஒன்றுமில்லையா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், பாவம் செய்தால் அதன் பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது இறைவன் வகுத்த நியதி. மிளகாயை கடித்தால் காரத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா? மதுர்பாபு இளவயதில் தாறுமாறாக வாழ்ந்தார். அதனால்தான் கடைசி காலத்தில் அவருக்கு பல்வேறு நோய்கள் வந்தன. இளவயதில் இது அவ்வளவாக தெரிவதில்லை. காளி கோயிலில் நைவேத்தியம் சமைக்க விறகு வைத்திருப்பார்கள். ஈரமான கட்டைகள் முதலில் நன்றாக எரியும். அவற்றின் உள்ளே தண்ணீர் இருக்கிறது என்பதே அப்போது நமக்கு தெரியாது. எரிந்து முடியும் தருவாயில் தண்ணீரெல்லாம் கட்டையின் பின்புறத்திற்கு விரைந்து வருகிறது. புஸ் புஸ் என்ற சத்தத்துடன் சீறி பாய்ந்து அடுப்பையே அணைத்து விடுகிறது. அதனால்தான் காமம், கோபம், பேராசை இந்த விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யோசித்துப் பார், அனுமனுக்கு கோபம் வந்தது, உடனே இலங்கையை எரித்து விட்டார். அசோகவனத்தில் சீதை இருப்பது அதன் பிறகுதான் நினைவிற்கு வந்தது. சீதைக்கு ஆபத்து வந்துவிடுமே என்று பதைவதைத்துப் போனார். பக்தர் கேட்டார், அப்படியானால் இறைவன் தீயவர்களை ஏன் படைத்தார்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அது அவரது திருவுளம், அவருடைய திருவிளையாடல். அவரது மாயையில் வித்யா மாயையும் உண்டு, அவித்யா மாயையும் உண்டு. இருட்டின் அவசியமும் இருக்கிறது. இருட்டு இருப்பதால்தான் வெளிச்சத்தின் பெருமை விளங்குகிறது. காமம், கோபம், பேராசை முதலியவை தீயவைதான், அதில் சந்தேகமில்லை. அப்படியானால் அவர் ஏன் அவற்றை தந்திருக்கிறார்? மாமனிதர்களை உருவாக்குவதற்காகத்தான் என்று சொல்கிறார்கள். புலன்களை வென்றால் மாமனிதனாகலாம். புலன்களை வென்றவனால் சாதிக்க முடியாதது ஏதாவது உண்டா? இறைவனின் அருளால் இறை அனுபூதியை கூட அவன் பெற்றுவிடுவான். மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். காமத்தால்தான் இறைவனின் படைப்பாகிய திருவிளையாடல் தொடர்ந்து நடைபெறுகிறது. தீயவர்களும் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு கிராமவாசிகள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை அடக்க கோலோக் சௌத்ரியை அனுப்ப வேண்டியிருந்தது. அவனுடைய பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்கினர். அவ்வளவு கொடூரமானது அவனது ஆட்சி முறை. எல்லா வகையானவர்களும் வேண்டும். சீதை ராமனை பார்த்து, நாதா, அயோத்தியில் எல்லாம் மாளிகைகளாக இருந்தால் நன்றாக இருக்கும். பல வீடுகள் இடிந்து பாழடைந்து காணப்படுகின்றனவே என்று சொன்னாள். அதற்கு ராமர், சீதா, எல்லா வீடுகளும் அழகாக இருந்துவிட்டால் கொத்தனார்களின் பிழைப்பு என்னவாவது என்றார். எல்லோரும் சிரித்தனர். இறைவன் பலவிதமானவற்றையும் படைத்திருக்கிறார். நல்ல மரம்,
தீய மரம். அவற்றுடன் களையையும் படைத்திருக்கிறார். மிருகங்களிலும் நல்லவை தீயவை என்று எல்லாம் இருக்கின்றன. புலி, சிங்கம், பாம்பு எல்லாம் உள்ளன. பக்தர் கேட்டார், சுவாமி, இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைய முடியாதா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், கட்டாயமாக முடியும். ஆனால் முன்பு கூறியது போல் சாது சங்கமும் இடைவிடாத பிரார்த்தனையும் வேண்டும். இறைவனிடம் அழ வேண்டும். மனத்தின் மாசுகள் துடைக்கப்பட்டால் அவரது காட்சி கிடைக்கும். சேறு படிந்த இரும்பு ஊசி போன்றது மனம். கடவுள் காந்தக்கல். ஊசியில் சேறு விலகாதது வரை ஊசியும் காந்தமும் சேர்வதில்லை. கழுவுவதால் ஊசியை மூடியிருக்கும் சேறு கரைகிறது. அதாவது அழுவதால் காமம், கோபம், பேராசை, தீய எண்ணம், பற்று இவை மனத்திலிருந்து விலகுகின்றன. சேறு விலகிவிட்டால் காந்தம் ஊசியை இழுத்துக் கொள்கிறது. அதாவது இறைக்காட்சி கிடைக்கிறது. மனம் தூய்மை அடைந்தால் இறைவனின் திருக்காட்சி கிடைக்கும். காய்ச்சல் கண்டிருக்கிறது. உடம்பெல்லாம் நீர் வேறு கோர்த்திருக்கிறது. இதில் வெறும் கொய்னா மாத்திரையால் என்ன பலன்? இல்லறத்தில் இருந்து கொண்டே ஏன் கடவுளை அடைய முடியாது? அதற்காகத்தான் சாது சங்கம், அழுதழுது பிரார்த்தனை செய்வது, இடையிடையே தனிமையில் வாழ்வது முதலியவை வேண்டும். சிறியதொரு வேலி இல்லாவிட்டால் நடைபாதையில் உள்ள இளஞ்செடிகளை ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். பக்தர் கேட்டார், அப்படியானால் இல்லறத்தில் இருப்பவனும் இறைவனை அடைவான், அப்படித்தானே? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எல்லோரும் முக்தி பெறுவார்கள். அதற்கு குருவின் உபதேசத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். சுற்றி வளைத்த வழியில் சென்றால் திரும்பி வருவது சிரமமாகிவிடும். முக்தி கிடைக்க மிகுந்த காலதாமதம் ஆகும். இந்த பிறவியில் கிடைக்காமல் போகலாம், பல பிறவியிலும் கிடைக்காமல் போகலாம், பல பிறவிகளுக்குப் பிறகு வாய்க்கலாம். ஜனகர் போன்றவர்கள் இல்லறத்திலிருந்து கொண்டே கடமைகளை செய்து வந்திருக்கின்றனர். அவர்கள் இறைவனை தலையில் தாங்கிய வண்ணம் கடமைகளை செய்தனர். தலையில் குடத்தை வைத்துக்கொண்டு பெண் நடனமாடுவது போல். மேற்கு பகுதி பெண்களை பார்த்ததில்லையா? தலையில் தண்ணீர் குடங்களை சுமந்து செல்வார்கள். அதே வேளையில் சிரித்து பேசியபடியே நடப்பார்கள். பக்தர் கேட்டார், குருவின் உபதேசத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள். குரு எப்படி கிடைப்பார்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், எல்லோரும் குருவாகிவிட முடியாது. பெரிய மரக்கட்டை தானும் மிதக்கும், பல மனிதர்களையும் மிருகங்களையும் கூட ஏற்றிச் செல்லும். ஆனால் உறுதியற்ற கட்டையின் மீது ஏறினால் கட்டையும் மூழ்கும், ஏறியவனும் மூழ்குவான். ஆகவே உலகை வழிநடத்த ஒவ்வொரு யுகத்திலும் இறைவனே குருவாக அவதரிக்கிறார். சச்சிதானந்தமே குரு. எதை ஞானம் என்று சொல்வது? இந்த நான் யார்? எல்லாம் இறைவன் செயல். நம்மாலாவது ஒன்றுமில்லை, இதுதான் ஞானம். என்னாலாவது ஒன்றுமில்லை, நான் இறைவனின் கையில் ஒரு கருவி. அதனால்தான், அம்மா, நீ இயக்குபவள், நான் இயந்திரம். நீ குடியிருப்பவள், நான் வீடு. நான் வண்டி, நீ ஓட்டுபவள். எப்படி நடத்துகிறாயோ அப்படி நடக்கிறேன். எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன். நானில்லை, நானில்லை, நீயே, நீயே என்று நான் சொல்கிறேன். பின்னர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அங்கிருந்து புறப்பட்டு கேப்டன் விஸ்வநாதரின் வீட்டிற்குச் சென்றுவிட்டு கேசவரின் வீடான கமலக்குடீர் சென்றார். கமலக்குடீருக்கு வந்தபோது மாலை 5 மணி இருக்கும். கேசவர் உள்ளே இருந்தார். அவருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது. கேசவர் சட்டை அணிந்து தோளில் துண்டும் பொட்டுக்கொண்டு வந்து குருதேவரை வணங்கினார். நோயுற்றிருந்த தன் நண்பரான காளிநாதவசுவை காண்பதற்காக அவர் புறப்பட்டுக் கொண்டிருந்தார். குருதேவர் வந்திருப்பதால் அங்கே போவது முடியாமல் போயிற்று. கேசவரை கண்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை. அதோடு பத்திரிகையும் நடத்தியாக வேண்டும். தட்சிணேஸ்வரம் வருவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால் உங்களை பார்க்க நானே வந்துவிட்டேன். நீங்கள் உடல் நலமில்லாமல் இருப்பதை கேள்விப்பட்டதும் காளி தேவிக்கு இளநீரும் சர்க்கரையும் படைப்பதாக வேண்டிக் கொண்டேன். அம்மா, கேசவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் கல்கத்தாவிற்கு போகும்போது யாரோடு பேசுவேன் என்று அவளிடம் முறையிட்டேன்.
பிறகு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அங்கிருந்த பிரதாப் முதலான மற்ற பிரம்ம பக்தர்களிடம் பேசினார். அருகே அமர்ந்திருந்த மாவைச் சுட்டிக்காட்டி கேசவரிடம், இவன் தக்ஷிணேஸ்வரத்திற்கு வருவதில்லை, ஏனென்று கேளுங்களேன். இதில் மனைவி மக்களிடம் மனம் ஈடுபடவில்லை என்றும் சொல்கிறான் என்றார். 1 மாத காலமாக மா குருதேவரிடம் வந்து போய்க் கொண்டிருந்தார். இப்போது சில நாட்களாக போகவில்லை. அதுதான் குருதேவரின் இந்த பேச்சுக்கு காரணம். தட்சிணேஸ்வரத்திற்கு வருவது தாமதப்படுமானால் அது பற்றி தமக்கு கடிதம் எழுதுமாறு ஏற்கனவே குருதேவர் மாவிடம் கூறியிருந்தார். பண்டித சாமாத்யாயி என்பவரும் அங்கிருந்தார். பிரம்ம சமாஜத்தினர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் அவரைச் சுட்டிக்காட்டி, இவர் பண்டிதர், வேதம் முதலான சாஸ்திரங்களில் நல்ல ஞானம் உடையவர் என்று அறிமுகப்படுத்தினார்கள். குருதேவர் உடனே, ஆமாம் ஆமாம், வீட்டிற்குள் இருப்பவை கண்ணாடிக் கதவு வழியாக எப்படி தெளிவாகத் தெரியுமோ அப்படி இவரது மனத்தில் இருப்பவை இவருடைய கண்கள் வழியாக தெளிவாகத் தெரிகின்றன என்றார். திரைலோக்கியர் பாடத் தொடங்கினார். அவர் பாடிக்கொண்டிருக்கும் போதே மாலை நேர தீபங்கள் ஏற்றப்பட்டன. பாட்டு தொடர்ந்தது. பாட்டைக் கேட்டுக்கொண்டிருந்த குருதேவர் திடீரென்று எழுந்து நின்றார். தேவியின் திருநாமத்தை கூறியபடியே சமாதியில் ஆழ்ந்தார். பிறகு சிறிது உலக நினைவு பெற்றதும் நடனமாடியபடியே பாடத் தொடங்கினார். சாதாரணமது நான் குடியேன், சந்ததம் இன்பமது குடிப்பேன், மாதா காளியின் நாமமதை மறவாது ஓதும் போதினிலே, உள்ளத்தே எழும் வெறி காண்பார் உரைப்பார் என்னை குடியன் என்றே. மிகவும் நெருங்கிய உறவினரை பார்ப்பது போல் குருதேவர் கேசவரை அன்பு கனிய பார்த்தார். எங்கே கேசவர் ஒருவேளை தன்னை விட்டு விலகி சென்று விடுவாரோ என்று அவர் பயப்படுவது போல் தோன்றியது. அவரை பார்த்தபடியே மீண்டும் பாடினார். பகர்ந்திட நானும் பயப்படுகின்றேன், பகராத்திருக்கவும் பயப்படுகின்றேன். எங்கே மணியை இழந்திடுவேனோ இழந்திடுவேனோ என்றஞ்சுகிறேன். உன் மனம் உன்வசம் என்பதை அறிவேன், அதனால் மந்திரம் அளித்தேன் உனக்கே. இத்திருமந்திரமினி உனதுதான், உன் மனம் இக்கணம் உள்ளதுன்னிடம். இம்மணி மந்திரம் எதிர் விபத்தினின்றும் உன்னை காக்கும் உலகமிதிலே. பாடலின் கடைசி பகுதியை மீண்டும் ஒருமுறை பாடிய குருதேவர் கேசவரிடம் கூறினார். அதாவது, எல்லாவற்றையும் துறந்து கடவுளை நம்பியிருங்கள். அவரே உண்மை, மற்ற எல்லாம் நிலையற்றவை. அவரை அறியவில்லை என்றால் மற்ற எல்லாமே வீண். இதுதான் மகா மந்திரம். பிறகு குருதேவர் அமர்ந்து கொண்டு பக்தர்களுடன் பேசத் தொடங்கினார். அவருக்கு சிற்றுண்டி கொடுக்க ஏற்பாடுகள் நடைபெற்றன. அறையின் ஒரு மூலையில் ஒரு பக்தன் பியானோ வாசித்துக் கொண்டிருந்தான். சிரித்த முகத்தோடு குருதேவர் அவன் அருகில் சென்று அவன் பியானோ வாசிப்பதை ஒரு குழந்தையைப் போல் கண்டு ரசித்தார். சிறிது நேரத்தில் அவரை உள்ளே அழைத்துச் சென்றனர். சிற்றுண்டி அருந்தவும் பெண்கள் வந்து அவரை வணங்கவும் அங்கே ஏற்பாடாகியிருந்தது. சிற்றுண்டி முடிந்ததும் குருதேவர் சென்று வண்டியில் அமர்ந்தார். பக்தர்கள் வண்டியின் அருகே வந்து நின்றார்கள். கமலகுடீரை விட்டு வண்டி தட்சிணேஸ்வரம் நோக்கி புறப்பட்டது.